ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலர் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்குமே தெரியாது. நானும் இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன மாதிரி நீங்களும் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. காலர் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஷர்ட்டோட கழுத்தளவும் இல்லை காலரோட அளவும் ஒரே மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு சென்டர் பாகம் கொதஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு காலர் அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே நடு சென்டரில் கொதஞ்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதில் இருந்து தான் அட்டாச் பண்ணணும். அந்த ஒன் சைடு அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த தொங்கல்லேருந்து அடுத்த தையலை நம்ம தொடங்கணும். இந்த மாதிரி தொடங்கிட்டு நடுவில் நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டு முடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதோடு நம்ம சேர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி சேர்த்து விட்டால் மட்டும்தான் அடியில் சுளுக்கம் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஒரு தையல் போடணும். மேலே தையல் எங்கேருந்து போடணும்னு பார்த்துக்கோங்க. அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் இந்த முனி வர போட்டுக்கணும். இடையில இந்த கட்டரை வச்சு உள்ளுக்கு அப்படி தள்ளி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்து நல்லா ஷார்ப்பாக வந்துடுது. அதுக்கப்புறம் மேலே உள்ள தையல் போட்டுக்கணும். எனக்கும் சுடிதாரும் சரி இல்லை ஷர்ட்டுமே சரி எனக்கு காலர் ஃபினிஷிங்காக வராது. நானுமே இப்போ தான் கற்றுட்ருக்கேன். அப்போது என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காலர் எப்படி வெட்டணும், எந்த மாதிரி தேய்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அளவும் எப்படி கட் பண்ணணும், எப்படி தேய்க்கணும் அப்படிங்கிற வீடியோவுமே நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.